வெல்கம் டு ஜியாம் ஃபுட் காம்பி. நம்ம இந்த வீடியோவில் ரவை தோசையும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவை தோசையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி பண்ண போகிறேன். நம்ம ஆனியன் கேஷ்யூ ரவை தோசையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவை தோசை பண்ணுறதுக்கு நம்ம அரை கப் ரவை எடுத்துக்கலாம். அது கூட அரை கப் மைதா மாவு, 1/4 கப் அரிசி மாவு, அது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 கப் தண்ணி கொஞ்சம் முதல்ல விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைக்கணும். முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன். இதை நம்ம இப்படி கட்டி இல்லாமல் நம்ம கலக்கி ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். ரவை தோசையில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம அதை மிக்சியில் அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நம்ம ரவை தோசைக்கு தாளித்து விட போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய், ஒரு கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்புறம் பொடியாக வெட்டி வச்சுருந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். மேக்ஸிமம் 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நம்ம ரவை தோசை கலக்கி வச்சுருந்தோம்ல, அது கூட நம்ம இந்த தாளிச்சதை கொட்டிடலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் ஜீரா பொடிச்சு வச்சுருக்கேன், அதையே போட்டுடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் ஊற்றிடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியாக வேணும், அந்த அளவுக்கு நல்ல நிறைய எவ்வளோ தண்ணி விடணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க. நல்லா கலக்கிட்டு இந்த அளவு தண்ணியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் ரவை தோசை விடும்போது நல்லா கலக்கி விடுங்க. கன்சிஸ்டன்சி இப்படி ஹோலாக வரணும், அதுதான் கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே நம்ம எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம இப்படி மூடி வச்சு சுட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த பாருங்கள், இப்படி இப்படி சிவப்பாக சிவந்து வந்தோடனே நம்ம எடுத்துடுறோம். நல்ல சூப்பரான ரவை தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆனியன் கேஷ்யூநட் ரவை தோசை பண்ணுறதுக்கு நம்ம கேஷ்யூநட் இப்படி இப்படி போட்டுக்கலாம். அது மாதிரி ஆனியனை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இப்படி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம மாவு ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் வேணால் நெய் ஊற்றிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கோ. ரெடியாக இருக்கும். நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். நம்ம இப்போ எடுத்துடலாம். கேஷ்யூ ஆனியன் ரவை தோசையும் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் தோசை மாவு இல்லைன்னா இந்த மாதிரி ரவை தோசையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை தோசை கூட சாப்பிட்றதுக்கு சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கப் தேங்காய், 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, 3 பல் பூண்டு, உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. அதை நம்ம இதில் பவுலில் மாற்றிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், அதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் பொரியட்டும். இது கூட உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு லைட்டாக இருக்குங்க. செவந்த உடனே சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம சட்னியில் போட்டுடலாம். நம்ம அது சட்னியில் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு.
நல்ல டேஸ்டியான ரவை தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.